பெரிய கனவுகளுக்கான பயப்படாதீங்க, நீங்க எங்கிருந்து வரீங்கன்றது முக்கியமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் நிர்மல் புர்ஜா. நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட உலகத்துல இருக்க எல்லாரையும் வியக்க வச்ச ஒரு மாபெரும் வீரர். போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அபிஷியலா நிர்மல் புர்ஜா இறந்துட்டாங்கன்ற ஒரு அபிஷியல் நியூஸ் வந்தது. இது நிறைய மவுண்டேனியஸ் ரசிகர்களை நிஜமாலே சோகத்துல ஆழ்த்திருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற 8051 மீட்டர் உயரமுள்ள பிராட்பிக் மலையை ஏறும்போது அங்க கொடூரமான பனிச்சரிவுல சிக்கி நிர்மல் புர்ஜா உட்பட 10 பேர் மலையேறு வீரர்களும் தவறுதலா எதிர்பாராத விதமாக இறந்து விட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே போட செருப்பு கூட இல்லாம வளர்ந்த இவரு எப்படி உலகத்தோட மிகப்பெரிய கமாண்டோவா மாறுறாரு, அப்புறம் எப்படி உலகத்தோட உயரமான சிகரங்களை ஏறி அதுல வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்றாரு. சோ இவரோட முழு கதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். Giving up is not in the blood, sir. It's not in the blood. 1983 ஜூலை 25 அன்னைக்கு நேபாளத்துல இருக்கிற மியாகிடி மாவட்டத்துல தனா அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துல நிர்மல் பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஒரு ராணுவ வீரர், அம்மா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேற வேற ஜாதிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க சொந்த வீட்லயே துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட யாரும் ஹெல்ப் கூட பண்ணலை, ஏதாவது நிதி உதவி கொடுக்கறது அது கூட எதுவுமே பண்ணலை. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு குடும்பத்தை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிர்மலுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது சித்வான் என்ற ஒரு ஊரில் குடிபெயர போகிறாங்க. அங்கே அவங்களோட குடும்பம் வறுமையில் வாடிச்சு. அவரோட சிறு வயது நினைவுகளை ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு. என்னன்னா, என்னோட குடும்பம் எவ்வளவு ஏழ்மைனா என்கிட்ட போட ஒரு 2 பேர் ஆஃப் செருப்பு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாருங்களேன், அன்னைக்கு செருப்பு கூட போடாம நேபாளத்து வீதியில சுத்திட்டு இருந்த இந்த சின்ன பையன் தான் இன்னைக்கு உலகத்தோட மிக உயரமான அந்த மலையில அவரோட காலை பதிச்சிருக்காரு. சூப்பர்ல. ஆனா இந்த வறுமை அவரோட படிப்பையோ லட்சியத்தையோ தடுக்கவே இல்லை. இவருக்கு மொத்தம் 3 எல்டர் பிரதர்ஸ். இவங்க எல்லாம் ராணுவத்துல வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசுல தான் இவரை ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னன்னா கிக் பாக்ஸிங்கா. அதுல கெட்டிக்காரர் அப்படின்னு கூட சொல்றாங்க. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவரோட குடும்ப பாரம்பரியம் படி 2003 அதாவது அவரோட 20 வயசுல பிரிட்டிஷ் ராணுவத்தோட கூர்கா படையில சேர்றாரு. கூர்கா படையில சேர்ந்த பிறகும் நிர்மலுக்கு நிறைய சாதிக்கணும்ன்ற ஒரு வே இருந்துச்சு. அதனால 2009 பிரிட்டிஷ் ராயல் நேவியோட ரொம்பவும் ஸ்பெஷலான SBS ஸ்பெஷல் போர்ட் சர்வீஸ் கமாண்டோ டீமுக்கு அப்ளை பண்றாரு. SBS அப்படின்னா என்ன? பிரிட்டிஷ் ராணுவத்திலேயே மிகவும் ஆபத்தான கடல்லையும் பனி பிரதேசத்திலையும் போய் தாக்குற ஒரு ரகசிய கமாண்டோ படை தான் இந்த SBS. இந்த தேர்வு அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட thousands ஆஃப் மெம்பர்ஸ் இதுக்கு காம்படிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸாம் அவர் கிளியர் பண்ணி SBSல முத தேர்வான ஒரு கூர்கா வீரர் யாருன்னா இவர் தான். பல ஆபத்தான போர்லாம் இவர் டைரக்டாவே களம் இறங்கியிருக்காரு. அப்படி ஒரு போறப்போ ஒரு துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டா அவரோட துப்பாக்கியை தாக்கி அவரோட கழுத்தோட நுனியில போச்சான். அப்ப கூட அவர் பயப்படவே இல்லையா. ராணுவத்துல 16 வருஷம் சேவை செஞ்சிருக்காரு. நல்ல சம்பளம், பென்ஷன் எல்லாம் நல்லாவே வரும், செட்டில் ஆகிற அளவுக்கு நல்லாவே வரும். ஸோ அப்படி இருந்தும் 2018 இவர் அவரோட வேலையை ராஜினாமா சார். எதுக்கு தெரியுமா? திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போகுது. ஸோ அப்பா அவர் நேபாளத்துக்கு ரிட்டர்ன் வராரு. அப்போ அவங்க அம்மாவை பார்த்து ஒரு சில டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஸோ ஒன்று அவங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்க அம்மா முன்னாடி ஏதாவது பெருசா உலகத்துல சாதிச்சு காமிக்கணும். அதே நேரத்துல அவங்க நாட்டு ஷெர்பா வீரர்களுக்கு உலகத்துல தகுந்த மரியாதை வாங்கி தரணும். சுத்தி இருக்க எல்லாரும் இவரோட ரெசிக்னேஷனை எதிர்க்கிறாங்க. யாராச்சும் ஒரு செக்யூர் கேரியரும் பென்ஷனை விட்டு போவாங்களா அப்படின்னு. ஆனா இவருக்கு அவரோட மிஷனை விட மணி இம்பார்ட்டன்டே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவரோட மிஷன் என்னன்னா ப்ராஜெக்ட் பாசிபிள் 14/7. ஸோ 14 ஹையஸ்ட் மவுண்டைன் பீக்ஸை 7 மாசத்துல முடிக்கிறது தான் அவரோட மிஷன். 2012 எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாம லோப்சே மலை ஏறுதான் அவரோட முதல் பயணம். அதுக்கப்புறம் எவரெஸ்ட் சிகரத்தை 8 முறை மேல ஏறி சாதனை படைச்சிருக்காரு. உலகத்துல 8000 மீட்டருக்கு மேல உயரம் கொண்ட ஆபத்தான சிகரங்கள் மொத்தம் 14 இருக்கு. இந்த 14 சிகரங்களை மத்தவங்க கிட்டத்தட்ட 7 to 8 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இந்த சிகரங்களை ஏறதுக்கு. இந்த 14 சிகரங்களை அதை இவர் ப்ராஜெக்ட் பாசிபிள் 14/7 ஒரு மிஷனை கொண்டு வராரு. ஸோ அந்த 14 மலையும் 7 மாசத்துல ஏறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அந்த 14 மலையும் 6 மாசம் 6 நாள்ல ஏறி முடிச்சு சாதனை பண்ணாரு. ஸோ ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணாரு. இதுல ஒரு கட்டத்துல எவரெஸ்ட், லோட்சே, மகாலு ஆகிய 3 பிரம்மாண்ட சிகரங்களை வெறும் 48 மணி நேரத்துல ஏறி பிரமிக்க வச்சாரு.
இந்த வரலாறு மொத்தமே வந்து 14 Peaks Nothing is Impossibleனு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது. ஸோ டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். உலகத்திலேயே ரொம்பவும் கரடு முரடான ஒரு மலைனா கேட்டு தான் சொல்லுவாங்க. 1987லேருந்து பல மலையேறும் வீரர்கள் வந்து இந்த மலையை வந்து குளிர்காலத்தில் ஏற ட்ரை பண்ணி தோற்று போயிருக்காங்க. அதில் நிர்மல் புர்ஜா மட்டும்தான் எந்தவித சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் இல்லாமல் அந்த கேட்டு மலையை வந்து ஏறுறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச நிறைய பிரம்மாண்டமான சாதனைகள்லாம் சொல்கிறேன். அதோட மிக ஆபத்தான சிகரங்களை மொத்தம் 59 முறை ஏறி மாபெரும் சாதனை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிகரங்களில் 29 முறை செயற்கை ஆக்சிஜன் சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் எதுவுமே இல்லாமல் உச்சி அடைஞ்சு ஒரே மனிதர் வந்து இவர் தான். ஒரே மாதத்தில் 31 நாட்களில் ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்டே இல்லாமல் 6 பெரிய 8000 மீட்டர் சிகரங்களை ஏறி கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்காரு. மலை ஏறது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பாசிபிள் அந்த மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த கஞ்சன்ஜுங்கா, அன்னபூர்ணா அந்த மாதிரி மலையில் ஏதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்னால மலை ஏறும் வீரர்கள் வந்து சிக்கியிருப்பாங்க, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவர் தான் போய் ரெஸ்கியூ எல்லாம் பண்ணுவாராம். இதெல்லாம் தான் நிர்மல் புர்ஜா செஞ்ச ஒரு முக்கியமான சாதனைகள். இதுக்கு அப்புறம் தான் இமயமலை பாதுகாப்போம், நேபாள் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் நிம்ஸ்டை ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஃபவுண்டேஷன் மூலமா அவர் செஞ்ச முக்கிய திட்டங்கள் லிஸ்ட் அவுட் பண்றேன். பிக் மவுண்டன் கிளீனப் ப்ராஜெக்ட், இமயமலையில் மலையேறும் வீரர்கள் விட்டுட்டு போகிற பிளாஸ்டிக் கழிவுகள், அப்புறம் கயிறுகள், பயன்பாட்டில் இல்லாத கூடாரங்களை சுத்தம் பண்ணுற திட்டம். அடுத்து வந்து குளோபல் ரெஸ்கியூ இனிஷியேட்டிவ். ஸோ இமயமலை ஏறும்போது அல்லது கடுமையான சூழ்நிலையில் ஆபத்தில் மாட்டிட்டு உயிருக்கு போராடுற மலையேறும் வீரர்களை காப்பாற்றுற மீட்பு பணி, ரெஸ்கியூ மிஷன் திட்டம். ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் பேசிக் நீட்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ மலை ஏற்றத்தின் போது உயிரிழந்த நேபாள ஷெர்பா வீரர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்குறது, ஸோ அவங்களோட குழந்தைகளின் கல்விக்கு உதவுகிறது மற்றும் மலையேறும் கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர திட்டம். ஸோ இதெல்லாம் தான் இவர் வந்து பண்ணிட்டு இருந்தது. இது போல பல விஷயங்களை வந்து செஞ்சார். வறுமையில தொடங்கி கூர்காவா இருந்து SBS-ஓட மிகப்பெரிய கமாண்டோவா ஆகி உலகத்துல இருக்க பெரிய சிகரங்களை அவரோட காலெல்லாம் பதிச்சு அப்படிப்பட்ட ஒரு வீரர் மறைவு வந்து உலகத்துக்கே பெரிய இழப்பு தான். ஆனால் அவர் பண்ண சாதனைகளாக இருக்கட்டும், அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், என்றைக்குமே அது நிலைச்சிருக்கும். ஸோ அவர் சொன்ன ஒரு முக்கியமான கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். If a purpose is bigger than you, you will always achieve the impossible. Rest in peace, Nimsday. அவரை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.